சின்ன பொண்ணு, அவளே அந்த ஆளை பார்த்து பயப்படாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசும்போது அவளை பெத்த அப்ப நீங்க எதுக்குங்க பயப்படணும்? அண்ணன் பொண்ணு அனாதையாயிடக்கூடாதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் இல்லடி, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி அந்த மோகனாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரிஞ்சுதா? நாசமா போறது மாதிரில பொண்ணு கேக்குற. உங்க வீட்டு மருமகளா ஒரு பொண்ணு வந்தா சரி வராது, பேய் வந்தா தான் சரி வரும். நான் பொண்ணு புரோக்கர் தான், பேய் புரோக்கர் இல்ல. கண்டிஷன் நம்பர் 1, பொண்ணு பெரிய படிப்பு படிச்சிருக்க கூடாது, ஆனா படிச்சிருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, பொண்ணு அப்பா இல்லாதவளா இருக்கணும். ஏன்னா என்ன அப்பா மாதிரி நினைச்சு என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். கண்டிஷன் நம்பர் 3, பொண்ணு நல்ல சண்டை போட தெரிஞ்சவளா இருக்கணும். முக்கியமா மாமியார் நாத்தனாவோட குடுமி பிடிச்சு சண்டை போடுற பலசாலியா இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 4, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததும் மாமியார் மாதிரி அதிகாரம் பண்ணணும். மாமியாரு மருமகளை பார்த்து பயந்து நடுங்கணும். அப்படி ஒரு தைரியமான பொண்ணு வேணும். கண்டிஷன் நம்பர் 5, என்ன சமையல் செஞ்சாலும் என்ன கேட்டு எனக்கு பிடிச்சதா தான் செஞ்சு வைக்கணும். கண்டிஷன் நம்பர் 6, கொண்டு வர்ற பணம், நகை, வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே என் பேங்க் லாக்கர்ல வைக்க சம்மதிக்கணும். ஐயா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? குடிக்க தண்ணி எதுக்கியா? நான் சொல்ற கண்டிஷன் படி பொண்ணு இருக்குன்னு சொல்லு, உனக்கு காஃபியை போட்டு தரேன். ஐயா, உங்களுக்கு எத்தனை பையன்? ஒரே ஒரு பையன் தான். ஓ, அதனாலதான் இப்படி பேசுறீங்களா? ஆமா, உங்க பொஞ்சாதி உங்களோட குடும்பம் நடத்துறாங்களா இல்ல ஓடி போயிட்டாங்களா? என்னையா இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, பொண்டாட்டி மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்கள, அதனாலதான் கேட்டேன். சரி, அதை விடு. பாரு, என் குடும்ப விஷயம் உனக்கு எதுக்கு? நான் கேட்ட கண்டிஷன் படி பொண்ணு இருந்தா சொல்லு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, ஆனா புத்தி ரொம்ப சிறுசா இருக்க. எல்லாரும் பொண்ணு கேட்கும்போது வீடு விளங்குறது மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. ஆனா நீ நாசமா போறது மாதிரில பொண்ணு கேட்குற. உங்க வீட்டு மருமகளா ஒரு பொண்ணு வந்தா சரி வராது, பேய் வந்தா தான் சரி வரும். நான் பொண்ணு புரோக்கர் தான், பேய் புரோக்கர் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷனுக்கு பொண்ணை பெத்து கொடுக்க முடியாது, ஏன் செஞ்சு கூட கொடுக்க முடியாது. உன் பிள்ளைக்கு இந்த ஜென்மத்தில் இல்ல 7 ஜென்மத்துக்கும் பொண்ணே கிடைக்காது. நீங்க சொன்ன 6 கண்டிஷனை பத்தி வெளியில சொன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை தேடி வந்து அவங்க உன்னை கண்டந்தொண்டமா வெட்டி போட்டுருவாங்க. பொண்ணு வேணுமா? பொண்ணு. மனுஷனாயா நீ? மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவன் இங்கே இருக்கிற. சை, முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போல் இருக்கு. அடுத்த புரோக்கர்கிட்ட போகும்போது கண்டிஷனை கொஞ்சம் குறைச்சு தான் சொல்லணும். ரொம்ப கோவப்படுறானே. அம்மா கீதா. அப்பா, அம்மா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாம கொள்ளாம? உட்காருங்கம்மா, உட்காருங்கப்பா. வீட்டுக்கு மருமகளா வர்றவ கூட ஒன்ன மாதிரி வேலை செய்ய மாட்டா. இன்னும் வீட்டுக்காரியா கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு வேலைக்காரி மாதிரி ஏமா இவ்வளவு வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்கிற? இப்படி கஷ்டப்பட்டாதாம்மா சீக்கிரமா வீட்டுக்காரி ஆக முடியும். ஏய், பாத்தியாடிய மகளை, உலகத்தையும் வாழ்க்கையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. ஆனா நீயும் இருக்கிய, உலகத்துல இருக்கிற ஒரு இழம் உனக்கு புரியல. ஆமா, எங்க வந்தாலும் என்ன மிளகா அரைக்கலனா உங்களுக்கு தூக்கம் வராத. ஐயோ அம்மா, இது நம்ம வீடு இல்லம்மா, தயவு செஞ்சு உங்க சண்டை நிறுத்துறீங்களா? அம்மா, என்னப்பா திடீர்னு மாமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏமா வரக்கூடாதா என்ன? உன்னை பார்க்கணும்னா நீ வீட்டுக்கு வர, நாங்க பாத்துறோம்.
ஆனா மாப்பிள்ளைய பார்க்கணும்னா நாங்க இங்க வந்து தானமா ஆகணும். அது எப்படி என்ன கேட்காம மாமாவை பார்க்க வந்தீங்க? இப்ப பார்க்க முடியாது, கிளம்புங்க. ஆ, அடடே வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள. ஆ நாங்க வந்ததும் என்ன கேட்காம உங்களை யார் இங்க வர சொன்னதுன்னு எங்களை கிளம்ப சொல்லி விரட்டுறா எங்க பொண்ணு. மாப்பிள்ளை வரட்டும், அவரு போன்னு சொன்னா நாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன மாப்பிள்ளை, நாங்க இருக்கவா கிளம்பவா? ஐயோ என்னங்க நீங்க, இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அம்மா கேட்டியம்மா, இனிமேல் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும் மாப்பிள்ளை? அண்ணன் பொண்ணு அனாதையாயிடக்கூடாதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டீங்களே. அது மட்டும் இல்லடி, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி அந்த மோகனாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புரிஞ்சுதா? ம். உங்க தியாகத்தை நினைக்கும் போது என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. விசாலம், எங்க முதலாளி தான் பொண்ணு சௌமியாவை கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நின்னாரு. ஆனா அந்த பொண்ணு ரெண்டாம் தரமா நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்காம போயிட்டா. ஆனா நம்ம பொண்ணு அப்படி இல்லம்மா. கௌதம் மாமா மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும்னா ரெண்டாம் தாரம் என்ன, நாலாம் தாரமா கூட கட்டிப்பேன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இதெல்லாம் மனுஷங்க முடிவு பண்றது இல்லைங்க, மேல இருக்கிற கடவுள் முடிவு பண்றது. சும்மாவா சொன்னாங்க மனைவி அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரோன்னு? அம்மா, அந்த பழமொழிலாம் மத்தவங்களுக்கு. ஏன் பழமொழி என்ன தெரியுமா? கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மாப்பிள, நீங்க என்ன மன்னிக்கணும். என்னங்க ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஏன் மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்கன்னு கேட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. ஒன்றும் இல்லை, நானும் எங்க முதலாளி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை நான் பாடாப்படுத்திட்டேன் மாப்பிள. நான் என்ன செய்யறது மாப்பிள, குச்சி எடுத்தா குரங்கு பல்ட்டி அடிச்சு தானே ஆகணும். அப்படி ஒரு நிலைமையில தான் நான் மாட்டிக்கிட்டேன். நடந்ததை பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு, நடக்கிறத பத்தி பேசுவோம். சரி, நான் யார் வழியிலும் குறுக்க வந்ததில்ல. ஆனா என் வழியில குறுக்க வந்தவங்கள நான் தண்டிக்கலனாலும் கடவுள் தண்டிச்சு அவங்கள என் வழிக்கு கொண்டு வந்துருவாரு. உங்களை மாதிரி வச்சுக்கீங்களேன். கண்டிப்பா மாப்பிள்ளை, இப்படி ஒரு சந்தர்ப்பம் நல்லவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், கெட்டவங்களுக்கு நடக்காது. இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளை, என் பொண்ணை பத்தி நானே சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டிய நேரம் இது, சொல்லித்தானே ஆகணும். அம்மா, இதெல்லாம் சொல்லதான் இங்க வந்தீங்களா? சும்மா நான் இருங்க. சொல்லலனாலும் மாப்பிள்ளைக்கே தெரியும். ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? என் பொண்ணு ரொம்ப நல்லவ. உங்களை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானா அது உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்காம இவர் உங்களுக்கு ஒரு நிபந்தனை போட்டாராம். அதையெல்லாம் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நம்ம மாப்பிள்ளைக்கு எதுக்கு கண்டிஷன்லாம்? இந்த ஒப்பந்தம் இதெல்லாம் தேவையே இல்லை. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க பெரிய மனசு பண்ணி ஒத்துக்கணும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. உங்க நல்ல மனச என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள. என்னங்க நீங்க? மாப்பிள, இனிமேல் எதுக்கும் யாருக்காகவும் நான் காத்திருக்கவே மாட்டேன் மாப்பிள. என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சீக்கிரம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அப்போ உங்க அட்வான்ஸ் பணம்? நீங்க எனக்கு மாப்பிள, நான் உங்களுக்கு மாமனாரு. இனிமேல் நம்மளுக்குன்னு என்ன அட்வான்ஸ் பேச்சுவார்த்தைலாம் இருக்கு. விடுங்க மாப்பிள. பொண்ணை அடுத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். நாமளே போய் மாப்பிளைய பார்த்துட்டு வந்தது நல்லதா போச்சு. அதுவும் மாப்பிளைய நேர்ல பார்த்து அவர் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. என்னங்க
என்னங்க நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் இவ்ளோ நேரம் பேசினத கேட்டீங்களா இல்லையா? என்ன? ஆமா, அப்படி என்ன பேசிட்டு இருந்த விசாலம்? எனக்கு எதுவுமே கேட்கலையம்மா. கடவுளே கடவுளே, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ போறாளேங்கிற சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஏதோ துக்கம் விசாரிக்க வந்தவர் மாதிரி சோகமா இருக்கீங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையா இருக்கு விசாலம். ஏன்? எதுக்கு? மாப்பிள்ளை திடீர்னு நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கலைன்னா என்ன பண்றதுன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. என் முதலாளிக்கு இதெல்லாம் தெரியாம நடக்குது. அவருக்கு இது தெரியும் போது வானத்துக்கும் பூமிக்கும் எகிரில குதிப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம செஞ்சாலே கேவலமா பேசுவான். இந்த விஷயம் முக்கியமான விஷயம், அதுவும் முகத்துல கரிய பூசுற விஷயமா. என்ன செய்ய போறானோன்னு பயமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஆனா மாப்பிள்ளை நம்ம பக்கம் இருக்கும்போது நாம எதுக்குங்க பயப்படணும்? இனிமே எது பேசினாலும் மாப்பிள்ளை கிட்ட சொல்வேன், பயமுறுத்துங்க. தன்னால அடங்கி போயிடுவாரு. அட நீ வேற விசாலம், அந்த சண்முகநாதன் யமனுக்கே வெத்தலைய மடிச்சு கொடுக்கறவன். அந்த ஆளை பத்தி நீ சரியா புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்க. நீங்க தாங்க அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. ஆனா நம்ம பொண்ணு எத்தனை தடவை அவரை எதிர்த்து பேசியிருக்கா தெரியுமா? சின்ன பொண்ணு, அவளே அந்த ஆளை பார்த்து பயப்படாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசும்போது அவளை பெத்த அப்ப நீங்க எதுக்குங்க பயப்படணும்? இதுக்கு மேல ஏடா கூடமா அந்த ஆள் உங்ககிட்ட பேசுனா நின்னு பதிலுக்கு பதில் பேசுங்க. போயா, நீ ஆச்சு உன் பொழப்பம் ஆச்சுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளை விட்டு வெளியில வாங்க. அப்பதான் இனிமே நாம நிம்மதியா இருக்க முடியும். நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த ஆளை பார்க்கும்போது என் பேச்சு மூச்செல்லாம் நின்னு போதே விசாலம். இங்க பாருங்க, முதல்ல இருந்தே அந்த ஆளுக்கு கும்பிடு போட்டு பழக்கமாயிடுச்சு. அதனாலதான் இப்படி பயப்படுறீங்க. இந்த தடவை நீங்க பேசாதீங்க, நான் பேசுறேன். அப்புறம் பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வரட்டும் அந்த பெரிய மனுஷன். ஐயோ, விடுங்க, வாங்க. நிக்கிதா, இப்ப நிக்க போறியா இல்லையா? முடிஞ்சா புடிங்க பார்க்கலாம். வா, படிக்கணும். டாடி வந்தா சொல்லிடுவேன். வந்தா என்ன, வந்துட்டாரு பாருங்க. டாடி, கீதா சித்தி எனக்கு பாடம் மட்டும் சொல்லி தரல, பிடி டீச்சரும் அவங்க தான். பாருங்க எப்படி ஓட விடுறாங்கன்னு. கீதா, நீ வீட்ல இருக்கும்போது தான் நிகிதா இப்படி சந்தோஷமா இருக்கா. இன்னும் சொல்ல போனா ரேங்க்கும் முன்ன விட இப்போ ரொம்ப நல்லா எடுத்திருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் சொல்லி கொடுத்தாலும் நிக்கிதா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றா. அதனால தான் ரேங்க் வாங்கியிருக்கா. அப்படி பார்த்தா நீ வீட்ல இல்லாதப்பவும் நிகிதா தினமும் படிச்சுக்கிட்டே தானே இருந்தா. ஆனா மார்க்கும் வாங்கல, இவ்வளவு சந்தோஷமாவும் இல்ல. என்ன நிகிதா, உண்மைதானே? ஆமா டாடி. இல்ல, பொய் சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல கீதா. நிகிதா இப்படி சந்தோஷமா சிரிச்சத நான் பார்த்ததே இல்ல. டாடி, ம்? இன்னைக்கு நாம 3 பேரும் சினிமாக்கு போலாமா? சினிமாக்கா? இல்லம்மா, எனக்கு மூடு இல்ல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. போங்க டாடி. சரி விடுமா, டாடிக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. இன்னொரு நாள் போலாம். சித்தி, நான் வருத்தப்பட்ட மட்டும் கவலைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சந்தோஷமா வச்சுக்க என்னென்னமோ பண்றீங்க. ஆனா பாவம் டாடி, அவர் எப்பவும் வருத்தமா தான் இருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கிறத விட டாடி சந்தோஷமா இருந்தா தானே என்னால சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா நிக்கிதா, மாமாவுக்கு அவர் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷமா ஓடி விளையாடுறத பார்த்து எவ்வளவு சந்தோஷமா உள்ள போனார் தெரியுமா? இல்லையே, சந்தோஷமா போலையே, உம்மனு தானே உள்ள போனாரு. பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் முகத்துல தான் தாடி இருக்கும். ஆனா டாடிக்கு தாடியில தான் முகம் இருக்கு. அதனாலதான் சந்தோஷமா இருந்தாலும் தெரியாது. அப்பா, டாடிய கிண்டல் பண்றீங்களா?
இருங்க இருங்க சொல்றேன். ஹேய் வேணாம் வேணாம். ம், ச்சே, வந்த மடையன் பொண்ணு புரோக்கரா இருக்க மாட்டான். எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான். வீட்டுக்கு மருமக வேணும்னா எங்களுக்கு ஏத்த மருமகளா வேணும்னு கேட்போம். அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தியை எப்படி கட்டிக்க முடியும்? ஏன் அந்த பரதேசிக்கு இது கூட புரியல? நான் சொல்ற கண்டிஷனுக்கு இந்த புரோக்கரே ஒத்துக்காதப்போ பொண்ணோ இல்ல பொண்ணு வீட்டுக்காரனோ எப்படி ஒத்துக்குவாங்க? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. வந்த புரோக்கரும் இதுக்குள்ள என்னை பத்தி ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். எவனும் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். இதுக்கு ஒரே வழி நம்ம தமிழ்ச்செல்வி பொண்ணு நிக்கிதா தான். என் வழிக்கு நிக்கிதாவை ஈஸியா கொண்டு வந்துடலாம். தாத்தாங்கிறதுனால பேத்தி கண்டிப்பா செய்வா. என்ன கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கிறா, இருக்கட்டுமே. நிச்சயம் பண்ணிட்டு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்குள்ள நிக்கிதாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துடலாம்ல. ஆனா இதெல்லாம் வீட்டுல சொன்னா காரி துப்புவாங்களா அல்லது செருப்பால் அடிப்பாங்களா அதான் தெரியல. எதுக்கும் ட்ரையல் பார்த்து தான் செய்யணும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. தமிழ்கிட்ட நான் பேசுறதே இல்லை. எப்படி பொண்ணு கேட்க முடியும்? கோமதி கிட்ட சொன்னா என்னை பார்த்து சிரிப்பா, இல்ல கேவலமா பேசுவா. ரகுவும் வயசு வித்தியாசம் இருக்கு வேணாம்னு சொல்லிடுவான். ஆனா உஷா அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா என் புத்தி கொஞ்சம் இல்லை, நிறையாவே உஷா கிட்ட இருக்கு. அதனால நான் சொல்ற மாதிரி செய்வா. உஷா கிட்ட பேசி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, யாரு உஷாவா? ஆமா, நீங்க யாருங்க? நான் தாம்மா அப்பா பேசுறேன். அப்பாவா? யோ, ஆ? மரியாதையா யாருன்னு சொல்லியா? அம்மாடி, நான் தான் அப்பா பேசுறேன். யோ, எங்க அப்பா ரொம்ப ரோஷக்காரர்யா. வெக்கம் மானம் சூடு சொன்னா இருக்கிறவரு. நானே வீட்டுக்கு போய் பேசினாலும் பேச மாட்டாரு. அவரு எனக்கு போன் பண்றாரா? வெய்யா போன. யாரையா நீ? யோ, மரியாதையா சொல்லு. யாரையா நீ? உஷா, நான் அப்பா பூமிநாதன் தாம்மா பேசுறேன். மறுபடியும் என்ன கிண்டல் பண்றியா? எங்க அப்பா தன்மானம் உள்ளவரியா. மானத்துக்காக உயிரை விடுவாரே தவிர இப்படி கேவலமா போன் பண்ணி பேச மாட்டாரு. இவ உண்மையா தான் பேசுறாளா இல்ல என்ன கேவலமா மறைமுகமா திட்டுறாளா? என்ன பேச்சு காணோம்? சொல்லியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? உஷா, நான் அப்பா தாம்மா பேசுறேன். அப்படியா? ஆ, சரி, உன் பேரு உன் பையன் பேரு பொண்ணு பேர்லாம் சொல்லு பாப்போம். ஐயோ, இது வேறயா? அம்மா, என் பொண்டாட்டி பேரு கோமதி, என் பையன் பேரு ரகு, அப்புறம் இன்னொரு பொண்ணு பேரு தமிழ்ச்செல்வி. ஐயோ அப்பா, நீங்களா? இப்பதான்ப்பா என்னால நம்ப முடியுது. எப்படிப்பா என் கூட பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்ட யாருமே சரியா பேசுறது இல்ல. அதனால தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வர்றியாம்மா? என்னப்பா நீங்க என்ன மதிச்சு பேசணும்னு சொல்லும்போது நான் வீட்டுக்கு வராம இருப்பேனா? ஆனா நான் வரதை விட நீங்க என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்பா. ஏம்மா? இல்லப்பா, நீங்க வந்து என் கூட சரியா பேசுறது இல்லைன்னு உங்க மருமகனும் வருத்தப்படுறாரு. அதனால நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான்ப்பா சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. என்ன இப்படி சொல்லிட்டா? ரகு இருக்கிறதுனால பிரச்சனை ஆயிடும். சரிம்மா, நானே இங்க வரேம்மா. சரிப்பா, வச்சிடுறேன். காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிக்கலாம், பொண்ணு காலை தானே பிடிக்கிறோம். இதுல ஒன்றும் தப்பு இல்லை. மாமா, ம்? காஃபி எடுத்துக்கோங்க. என்னாச்சு கீதா? காஃபிய சுயநினைவோட தானே போட்ட? ஐயோ மாமா, சாரி, சக்கரை போடலையா? குடுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். உக்கார் உக்கார். இப்பவே காஃபி பாயாசம் மாதிரி இருக்கு. இதுக்கு மேல சக்கரை போட்டா அவ்வளவுதான். அட கடவுளே, காஃபில சக்கரை அதிகமா இருக்கா? சாரி மாமா. பரவாயில்ல பரவாயில்ல. காஃபில அதிகமா சக்கரை போட்டேன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு தானே அர்த்தம். அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு எனக்கு தெரியாம? இந்த சந்தோஷம்
நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டதால வந்த சந்தோஷம் நினைக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. ஏ உன்னை நிக்கிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிறகு நான் எப்படி சம்மதிக்காம இருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மாமா? பிடிக்காமையா நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஓகே சொன்னேன்? வணக்கம் மாப்ள. வணக்கம், வாங்க மாமா, ஆ, உட்காருங்க. கீதா, ஆ? மாமா காஃபி கொண்டு வா. சரி மாமா. வேணாம்மா, இப்பதான் மாப்ள டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். மாப்ள, நீங்க ஆபீஸ் கிளம்பிடுவீங்க, அதுக்குள்ள உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். பேசலாமா மாப்ள? டைம் இல்லைன்னு சொன்னா நீங்க கோச்சிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பொண்ணு கோச்சுப்பா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்ள, நானும் உங்க மாமா சண்முகநாதனும் ரொம்ப நாளா பல பிஸ்னஸ்கள் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. மாப்ள, உங்களால இப்போ எங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு மாப்ள. அதனால தான் உங்ககிட்ட நேர்ல பேசிட்டு போலான்னு நான் வந்தேன். என்னால பிரச்சனையா? உங்களால தான் எனக்கு பல பிரச்சனை வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து எனக்கு தண்ணி காட்டினீங்க. இப்ப என்னால உங்களுக்கு என்ன பிரச்சனை?